செய்திகளுடன் இன்றைய தலைப்பு செய்திகள். அரசியல் கட்சி தலைவர்கள் மிலாடி நபிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இஸ்லாமியர்களின் பாதுகாவலனாக திமுக அரசு நிற்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது. திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோர் பெயர்களிலான விருதுகள், கட்சியில் சிறப்பாக செயல்பட்டோருக்கான பரிசுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கி உரையாற்றுகிறார். தனது மகன்கள் மீதான தாக்குதல் குறித்த புதிய சிசிடிவி காட்சி மூலம் உண்மை வெளிவந்துள்ளதாகவும், உண்மை தெரியாமல் தனது மகன்களை அசிங்கப்படுத்திவிட்டனர் என்று பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ரூபாய் 434 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக புனையத்தை மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் நேற்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். தமிழகத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த 30 பேரில் 10 பேர் இன்று ஊர் திரும்புகின்றனர். மற்ற 20 பேர் நாளை வருவார்கள் என தெரிகிறது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் இன்ஜினியரிங் மற்றும் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 30 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். இதில் லட்சக்கணக்கில் பணமும் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நாட்டிலேயே மிகப்பெரிய பழமையான உயிரியல் பூங்காவாகும். இங்கு 2000க்கும் மேற்பட்ட வன உயிரினங்கள் பராமரிக்கப்படுகின்ற நிலையில் மிலாடி நபியை முன்னிட்டு சென்னை கிண்டி பூங்கா இன்று திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசை கண்டித்து 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். கலை திருவிழா போட்டிகளில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் சோமையம்பாளையம் உள்ளிட்ட 3 ஊராட்சி மன்றங்களின் தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி அவர்கள் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை ரத்து செய்து மாவட்ட கலெக்டர் உத்தரவு பிறப்பித்தார். வேட்டையன் திரைப்படத்தில் நடிகை துஷாரா விஜயனின் கதாபாத்திரத்தை படக்குழு அறிமுகம் செய்துள்ளது. திராவிட சித்தாந்தத்தை தழுவியதன் மூலம் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் சூழலை திமுக மாற்றியுள்ளதாக கனிமொழி எம்பி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி இல்லத்தில் நடந்த பயிற்சி மருத்துவ மாணவர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 24 வயது வாலிபருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது. இதற்காக தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். பெங்களூருவில் இருந்து கேரளாவுக்கு வந்திருந்த அவருடன் தொடர்பில் இருந்த அவரது நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளனர். அதில் 5 பேருக்கு லேசான காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளன. அவர்களது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 சட்டசபை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. அங்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் முதலாவது சட்டசபை தேர்தல் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் 24 தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு தேவையான மசாலாக்களை கடைகளில் வாங்காமல் மகளிர் சுய உதவி குழுக்களை வைத்து நேரடியாக அரைத்து பயன்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் பகுதியில் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பை தடுக்க 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணி மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தா காவல் ஆணையாளர் உட்பட முக்கிய அதிகாரிகளை நீக்குக என்று டாக்டர்கள் கூட்டமைப்பில் வலியுறுத்தி வருகின்றனர். காடாம்புலியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 2,17,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக அரசு வெளியிட்ட 14 கொள்கைகளுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் பாராட்டு தெரிவித்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் அடைந்தார். நிதி நிறுவன ஊழியர்களிடமிருந்து டிராக்டரை காப்பாற்ற போலியாக சாமியாடும் பெண்ணின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பனஸ்வாரா மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. துணைநிலை ஆளுநரை இன்று மாலை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்க உள்ள நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அத்துடன் அவர் 3வது முறையாக பிரதமர் பதவியேற்று இன்றுடன் 100 நாட்களும் ஆகிறது. இந்த 100 நாட்களில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய அரசின் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கணவன் தினமும் குளிக்காமல் கங்கை நீரை மட்டும் தலையில் தெளித்துக் கொள்வதால் உடல் துர்நாற்றத்தை தாங்க முடியவில்லை என கூறி மனைவி விவாகரத்துக்கு விண்ணப்பித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜி.வி. பிரகாஷ் மீண்டும் செல்வராகவனுடன் இணைந்து பணியாற்றப் போவதாக அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வரி செலுத்துதல், பங்கு சந்தை முதலீடு உள்ளிட்டவற்றுக்கான UPI பணப்பரிவர்த்தனை உச்சவரம்பு ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது.
மூட நம்பிக்கைகளால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களுக்கு போராட அதிகாரம் அளித்தது திமுக என்று கனிமொழி எம்பி நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். பாடகர் மனோவின் மகன்கள் மீது சிறுவர்கள் தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மனோவின் மகன்கள் மீதே 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மதுரவாயலில் அரசு பஸ் மேம்பாலத்திலிருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆட்டோ ஓட்டுநர் பலியாகியுள்ளார். ISL கால்பந்தில் முகமைதன் அணியை வீழ்த்தி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் த்ரில் வெற்றி பெற்றது. இந்தியா வங்காளதேசம் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஃபீல்டிங் பயிற்சியில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வெற்றி பெற்றது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. எனினும் ஒரு சில பகுதிகளில் வெயில் வெளுத்து வாங்கி வருகிறது. மக்கள் பகல் நேரங்களில் வெளியே வர முடியாத அளவுக்கு சில இடங்களில் அனல் காற்று வீசுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வழக்கத்தை விட இன்று 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.